சரியா? சினிமாவில் படம் பார்க்குறோம், மறக்க மாட்டேங்குது. கிளாஸில் கதை கேட்குற மறந்து போயிடுது. ஏன்? நீ வார்த்தையை மனப்பாடம் பண்ணுற. புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுக்க, புரிஞ்சதை வச்சு ஆன்சர் பண்ணு. நான் கேட்குற மட்டும் சொல்ல பார்ப்போம். பிரபஞ்சம், யூனிவர்ஸ். தமிழ்லையும் சொல்கிறேன், இங்கிலீஷ்லையும் சொல்கிறேன். நீ தமிழில் மட்டும் சொல்லு, நீ இங்கிலீஷில் அப்புறம் ஏதாவது சொல்லிக்கோ. சரியா? யூனிவர்ஸில் என்னென்ன இருக்குது? வெரி குட். இங்கிலீஷில் அதுக்கு வெரி குட். 2 தான் இருக்குது. இன்னும் மொழிது புரியுதா? 2 நாள் ஆச்சு இது கற்றுக்கிட்டு, திரும்ப சொல்ல மாட்டேங்கிற. இதுதான் நீ நீ எம்பிபிஎஸ் எங்கே போனாலும் இதுதான் பேசிக். இது தெரிஞ்சதுன்னா அதெல்லாம் ஈஸி. இல்லை ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், நீ வாழ்க்கை சாகிற வரைக்கும் இதுதான் பேசிக். புரிஞ்சுதா? இது புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா அதெல்லாம் ஈஸி. இன்னும் கர்மா 2 தான் இருக்குது. ஒன்று பருப்பொருள், இன்னொன்று ஆற்றல். பருப்பொருள்னா என்ன? நான் கேட்குற மட்டும் சொல்லணும். கோகுல்மணி, பருப்பொருள் இங்கிலீஷில் மேட்டர் அப்படின்னா என்ன? நீ இங்கிலீஷ் மீடியம் தானே, இங்கிலீஷில் சொல்லு. மாதம், வால்யூமோ, இது 2 எதுக்கு இருக்கோ அதான் என்னது? பருப்பொருள். ஓகேவா? மாசம்னா என்ன? தமிழில் நிறைடா. அதுக்கு என்ன அர்த்தம் அதை சொல்லு. டிரான்ஸ்லேஷன் கேட்கல நான். அந்த மக்கு சாம்பிராணி தனத்தை பண்ணாதீங்க. மாஸ்னா என்னன்னு என்ன புரிஞ்சிருக்கே அதை சொல்லு. நமக்குள்ளெல்லாம் இல்லை. ஒரு பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன துகள்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் அது. சரியா? ஒரு மேட்டருக்குள்ளே ஸ்மால் பார்ட்டிகல், ஹவு மெனி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் ஆர் தேர் இன் அ மேட்டர் இஸ் கால்ட் என்னது? மாஸ். இங்கிலீஷ் மீடியம். ஒரு பருப்பொருளுக்குள்ளே சின்ன சின்ன துகள் எத்தனை இருக்குன்னு பார்த்தா தான் என்னது? பருப்பொருள். நிறை. வெரி குட். வால்யூம் தமிழில் பருமன் அப்படின்னா என்னம்மா நீ கௌசல்யா? பார்க்கக்கூடாது. சினிமா படம் பார்த்தியா? கதை கூடாது. சினிமாவே பார்க்கலையா அது வரைக்கும்? கடைசி என்ன படம் பார்த்த? கிரியா? கில்லியா? அதில் யார் ஹீரோயின்? அது ஞாபகம் இருக்கா? எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்து? அப்படி தான் இது லைஃப்பில் இருக்கும். மறக்கவே கூடாது. மறந்து போச்சுன்னா நீ என்ன ஸ்கூலில் வேறு இடத்துலையா படிக்கிற? ஏன்ட்ட படிக்கிற? புரிஞ்சதை மறக்கக்கூடாது. அப்போ வேஸ்ட்டு. கொள்ளளவுனா என்ன? பருமன்னா என்ன? இங்கிலீஷில் வால்யூம். அப்போ கற்றுக்கலன்னு அர்த்தம். நீ சினிமாவுக்கு போனது வேஸ்ட்டு, தூங்குன மாதிரி. தாமரை பருமன்னா என்ன? அப்போ அது டெய்லி இதே தான் நடத்துவேன். பருமன்னா என்ன? வெரி குட். ஒரு பொருள் எவ்வளோ அடத்து அடைச்சிருக்குன்னு பார்த்தா தான் அது பருமன். வால்யூம். சரியா? அங்கே பாரு. ஸ்பேசஸ் occupied by a matter is called volume. அவ்வளோதான். அதெல்லாம் நீ புரிஞ்சிக்கிட்டு வந்தீங்கன்னா தான் படிப்பு அடுத்தது போவேன். இல்லைன்னா இங்கேயே தான் இருப்பேன். 10 வருஷம் ஆனாலும் நீ போய் நான் +2 படித்து வந்த பிள்ளை இங்கே வந்தாலும் அதுக்கு வேஸ்ட்டு தான். அது ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி சரி இங்கே வா. வால்யூம்னா என்ன? வேஸ்ட்டு. அவ்வளோதான். போக புரிஞ்சுதா? ஒவ்வொரு வார்த்தையும் அதுக்குள்ளே அர்த்தத்தை புரிஞ்சிருக்கும். மனப்பாடம் பண்ணி எழுதி வேஸ்ட்டு. அது என்ன? அது ஒரு மண்ணும் கிடையாது. கம்ப்யூட்டர் சொன்னால் அது எழுதிடும் மனப்பாடம் பண்ணி. புரிஞ்சுதா? அடுத்து இன்னொன்று என்ன இருக்குது? யூனிவர்ஸ். ஆற்றல். ஆற்றல்னா என்னன்னு பார்த்து நான் கேட்குறேன் மட்டும் சொல்லணும். திறன். வெரி குட். சொல்லு. உன் மேலே உனக்கே நம்பிக்கை இல்லை. நீயே சிரிச்சிக்கிற. ஐயோ நம்ம கரெக்டாக சொல்கிறோமா அப்படின்னு. கரெக்டாக தானே சொல்கிற.
கான்ஃபிடென்ட்டாக சொல்லு. ஆற்றல் என்ன? வேலையை செய்கிறதுக்கான திறன். இங்கிலீஷ் மீடியமா நீ? எனர்ஜினா என்ன? எபிலிட்டி டு டூ அ ஒர்க். சரியா? வேலை என்னன்னடா சுஜித்? வேலை என்னென்ன யார் சொல்ற? அந்த நீ எக்ஸாம்பிள்லாம் சொல்லக்கூடாது, டெஃபினிஷன் சொல்லணும். கோடிக்கணக்கான எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். சரியா? நீ அதை ஒரே லைனில் சொல்லணும். அதான் டெஃபினிஷன். என்ன வேலைனா? ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்வு. கைங்கிறது மேலே போச்சா என்ன அர்த்தம்? அந்த கை இடம்பெயர்ந்துருக்கு. அப்போ இடப்பெயர்ச்சி நடந்தால் அங்கே வேலை நடந்திருக்குன்னு அர்த்தம். அந்த வேலை நடக்குதுன்னா என்ன வேணும்? ஆற்றல் வேணும். இப்போ ஃபேன் ஓடுதா அப்படின்னா இடம்பெயர்ந்துக்கிட்டே இருக்கா? அப்படின்னா அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஆற்றல் இருக்குது, அவ்வளோதான். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். தலையாற்றியா? கண்ணு சிமிட்டுதா? பிறகு என்ன ஆகுது? இடப்பெயர்ச்சி ஆகுது. அப்போ அங்கே என்ன நடக்குது? என்ன இருக்குன்னு அர்த்தம்? அவ்வளோதான். அப்போ பிரபஞ்சத்தில் எத்தனை இருக்கு? எத்தனை பூதம்? ரெண்டே பூதம் தான். பருப்பொருள். பருப்பொருள்லாம் என்ன? இருந்தால். ஓகேவா? நிறைய என்ன? இப்போதான் நான் சொன்னேன், நீ புரிஞ்சிக்கல, மனப்பாடம் பண்ணுற. பரவாயில்ல. ஒரு பொருளுக்குள்ள எத்தனை சின்ன சின்ன துகள் இருக்குன்னு பார்த்தா அதோட நிறை. பருமன்னா என்ன? நிறை. கௌசல்யா சொல்லு. இப்போதாம்மா சொன்னேன். பருமன்னா என்ன? சரி, வார்த்தை வேற வார்த்தை. அப்படின்னா என்ன? கொள்ளலை. ஓகே, என்னது அப்படின்னா? இப்போ என்ன பண்ணீங்க இவ்வளோ நேரம்? என்ன பண்ணி? இப்போ தானே சொன்னேன், மறந்து போச்சு. அதுக்குள்ளே எப்படிமா மறக்கும்? நீ இன்னும் மனப்பாடம் பண்ணுற, கற்றுக்கல. அதுக்குள்ளே எப்படி மறக்கும்? மனப்பாடம் செய்ய மனப்படம். ஃபஸ்ட் நாளே சொன்னேன்னா வார்த்தையை படமாக மாற்றணும். இப்போ என் உடம்பு இந்த இடத்த பிடிச்சிருக்கா? அதுக்கு பேர் தானே அது பருமன். எல்லா சயின்ஸுக்கு பேசிக்கே இது தான். நான் சொல்கிறேன்ல, நீ அமெரிக்கா கேம்பிரிட்ஜில் போயிட்டு நீ எம்பிபிஎஸ் படித்தாலும் சரி, இதுதான் பேசிக். புரியுதா? உனக்கு இங்கே கிடைக்கிறதுனால ஈஸியாக நினச்சிக்காத. மாறு, தயவு செஞ்சு உன் பேட்டர்ன்லேருந்து மாறு. மனப்பாடம் பண்ணாது. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் படமாக மாற்று. இப்போ சொல்லு பார்ப்போம். பருமன்னா என்ன? ஒரு பொருள் அடர்த்தியா? அதுதான் அடர்த்தின்னு ஒரு வார்த்தை கருமம் இருக்கு. கௌசல்யா சொல்கிற வரைக்கும் விட மாட்டேன். அடுத்தது போகவே முடியாது. அடுத்த ஸ்டெப்பே போக முடியாது. முதல் ஸ்டெப் ஏறலாம், எப்படி ரெண்டாவது ஸ்டெப்புக்கு போவ? என்ன கோகுல்மணி சொல்லு பார்ப்போம். பருமன் அப்படின்னா என்ன? ஒரு பொருள் எவ்வளோ இடத்த அடைச்சிருக்குன்னு பார்த்தா அவ்வளோதான். அவ்வளோதான்டா. இது ஏன்னா ரொம்ப ரொம்ப சோகமாக சொல்கிற, போல்டா சொல்கிறா. நீ உன் வேலையை மட்டும் பாருமா, நான் பார்த்துக்கிறேன் அவங்களெலாம். இது என்ன பழக்கம் இது? நீ உன் வேலையை மட்டும் பாரு, நான் கேட்டால் சொல்லு. இது நான் கெட்ட பழக்கம் அது. சரியா? நீ உன்னையை பார்க்கணும். நீ என்ன பண்ணுற, நான் கற்றுக்கிட்டேன்னா இல்லையான்னு உன்னையை மட்டும் தான் பார்க்கணும். அடுத்தவங்கள பார்த்தீங்கன்னா நீ விளங்கவே மாட்டேன். உன் டைம் வேஸ்ட்டா? கவனிமா, எல்லாத்துக்கும் அதுதான். நீ அடுத்தவனை பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த நேரம் யாருக்கு சொந்தம்? என்னாச்சு? சரி, போய் கழுவிட்டு வா. போயிட்டு வா. எல்லாத்துக்கும் அதான் சொல்கிறேன். உன் நேரத்தை நீ உனக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். அடுத்தவனை பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன? உன் நேரம் அடுத்தவனுக்கு போயிடும். அப்போ உன் டைம் வேஸ்ட்டு, நீ முன்னேற மாட்ட. சரியா? அதனால் அடுத்தவனை பார்க்கவே போகாது. அப்புறம் அடுத்தவன் கிண்டல் பண்ணுவான், அப்புறம் அழுவ. ஆமாவா?
தேவையில்லாத வேலை. அடுத்தவங்களை கண்டுக்கவே கூடாது. நான் உண்டு, நான் என் வேலை உண்டு, அவ்வளோதான். எதுக்கு அவனை போய் பார்த்து உன் டைமை வேஸ்ட் பண்ணுற? வேஸ்ட் இல்லையா உன் டைமு? நீ உனக்குள்ளே பார்க்கணுமா இல்லையா? ஆ ஆ பார்த்துக்கோ. போய் மூஞ்சி கழிட்டு வாமா, போமா. சரியா? கரெக்ஷன்லாம் சொன்னால் மாற்றிக்கணும். ஆமாம், வேலை. ஓகே, குட். அடுத்தது வேலைன்னா என்ன? வெரி குட். இடப்பெயர்ச்சின்னா என்ன? இடம்பெயர்தல். வார்த்தையில் இடத்துல இருக்கு பாரு. ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்தால் இடம்பெயர்ச்சி. அப்போ ஒரு பொருள் இடம்பெயர்ந்தால் அங்கே என்ன நடந்திருக்கு? வேலை நடந்திருக்குன்னு அர்த்தம். இடப்பெயர்ச்சி தான் இடம்பெயர்ந்தாலும் சொல்லிட்டேன். அந்த வார்த்தையை திரும்ப எதுக்கு சொல்கிற? சரி, அதுக்கு பேர் என்னது? வேலை. வேலை செய்யணும்னா என்ன வேணும்? ஆற்றல் வேணும். பிரபஞ்சத்தில் எத்தனை தான் இருக்கு? ரெண்டு தான், அவ்வளோதான். என்னென்ன புரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணி எழுதுறது இல்லை. மோகித், என்னென்ன இருக்கு? எனக்கு கோபம் வந்துச்சுன்னா ஜாலியாக இருப்பேன். கோபம் வந்துச்சுன்னா அவ்வளோதான். நான் சொல்கிற வேலையை செஞ்சினா ஓகே. அப்புறம் என்னை மாதிரி நீ பார்க்க முடியாது ஒருத்தனை. உன் டைம் வேஸ்ட் பண்ணாது. என்ன இருக்குது? என்னடா இருக்குது பிரபஞ்சத்தில்? வெரி குட். பருப்பொருள். பருப்பொருள்னா என்ன? சரியா? ஒரு நிறையும் பருமன் இருந்தால் அதுக்கு பேர் தானே அது பருப்பொருள். இங்கிலீஷில் என்ன நிறைக்கு? மாஸ். இங்கிலீஷ் ஒன்றுமே கிடையாது. நீ தமிழில் புரிஞ்சுக்க. இங்கிலீஷ் சும்மா டுபாக்கூர் இங்கிலீஷு, பூந்தி, சரி, இந்தியா ஏதோ ஒன்று, அதெல்லாம் சும்மா. சரியா? இன்னைக்கு போய் குட்டு வாங்கினியா? ஏதாவது இன்னைக்கு வெரி குட் வாங்கினியா? என்ன நடத்துனாங்களா? என்ன லெசன் நடத்தலையா? சரி, விட்டுரு, பேசி கற்றுட்டு போ. எல்லோரும் குட்டு வெரி குட் வாங்குவேன். தெரியாத டீச்சர் உன்னையே தப்பும்பாங்க. இந்த மாதிரி என்கிட்ட வந்து கேளு. ஆனால் சார் இந்த மாதிரி படிச்சிருக்கோம், அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு கேளு. எது சரி தப்புன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? சிந்திக்கணும், கேள்வி கேட்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம். சும்மா வார்த்தை எழுதுறது கிடையாது படிப்பு. சரியாயிடுச்சாம்மா? அடுத்தது இது ரெண்டு தான் இருக்குது. பிரபஞ்சத்தில் எத்தனை பூதம் இருக்குது? என்னென்ன பூதம்? ஆற்றல். சரியா? ரைட். பருப்பொருள் எத்தனை வகை இருக்கு? ரெண்டு. உயிர் உள்ளது, ஃபஸ்ட்டு உயிரற்றது தான் வரணும். உயிரற்றதுலேருந்து தான் எது வருது? நம்மளாம் உருவாகும். அந்த உயிரற்ற பொருள் இருக்குல்ல, ஆட்டம்லாம், அணுவெலாம் சேர்ந்து அப்படி அதே மாதிரி இன்னொரு அணுவை உற்பத்தி பண்ணும். அந்த அணு அதே மாதிரி இன்னொன்று பருப்பொருளை உற்பத்தி பண்ணும். அதுக்கு பேர் என்ன? உயிர் உள்ளது. ஒரு மாலிகுலு அதேமாரி இன்னொரு மாலிகுலை உற்பத்தி பண்ணால் அதுக்கு பேர் என்னது? உயிர் உள்ளது. ஒரு மாலிகுல் அதே மாதிரி இன்னொரு பருப்பொருளை உற்பத்தி பண்ணலன்னா அதுக்கு பேர் என்ன? புரிஞ்சுதா? ரைட். உயிரற்றதில்ல சின்ன பருப்பொருள் எது சார் அப்படின்னா அதான் என்னது? பாக்டீரியா உயிர் உள்ளதா உயிரற்றதா? இல்லை, நான் கேட்டதுக்கு பதில் தப்பாக சொல்லிட்டாங்க, கரெக்ஷன் பண்ணணும். பாக்டீரியா அதை மாதிரி இன்னொரு பாக்டீரியா உற்பத்தி பண்ணுமா? பண்ணாதா? சரியா? நம்ம உடம்புல உள்ள செல்லு மாதிரி அது ஒரு செல்லு. நம்ம எல்லாத்துக்கும் முன்னோரே பாக்டீரியா தான். காக்கா அதெல்லாம் கிடையாது. பித்ரு முன்னோர்கள், காக்கா சோர்வின்றாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கும் முன்னோர் யார்? ஃபஸ்ட்டு உருவான உயிரினமே பாக்டீரியா தான். அது பரிணாம வளர்ச்சியில் வந்தவங்க தான் நம்ம. அப்போ நம்ம முன்னோரை கும்பிடுனா நீ யாரை கும்பிடணும்? பாக்டீரியாவும் கும்பிடு, எல்லாத்தையும் கும்பிடு. நீ பார்க்குறதெல்லாம் கும்பிடு. எல்லாமே நம்ம முன்னோர் தான். மரம், செடி, கொடி எல்லாமே. அப்போ எதை தான் சார் திங்கிறது? சரி, அது அப்புறம் பேசிக்கலாம். சரியா? அது தெரியாதவனுக்கு சேர்ந்து அப்படி ஒரு பேரை வச்சு விட்டு போயிட்டாங்க. சரி, அப்போ இருக்கிறதுல சின்ன அதுதான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதோட சின்ன பருப்பொருள்லாம் இருக்குது. இப்போ பார்ப்போம். இருக்கிறதுல சின்ன பருப்பொருள் எது? லைட்லாம் என்ன? லைட்லாம் என்னன்னு பார்த்தோம். லைட்டு
சரி, அதெல்லாம் என்னது, எந்த விதத்தில் வரும்? பருப்பொருளா ஆற்றலா? ஆற்றல். இதெல்லாம் ஒரு வகையான ஆற்றல். பார்ப்போம். அதே மாதிரி வெப்பம் எல்லாமே ஆற்றல். அதுக்கு என்ன இருக்காது? பருப்பொருளில் தாங்க உயிர் உள்ளது, உயிரற்றது. இது என்னது? இது பருப்பொருளா? இது ஆற்றல். அங்கே எதுக்கு உயிர் இருக்காதுன்னு போய் சொல்லிட்டு இருக்கிற? நல்லா மூந்து உட்காருமா. ஆற்றலுக்கு பருப்பொருள் இல்லை, பருப்பொருள் கிடையாது. பருப்பொருள் இல்லைன்னா என்ன இருக்காது? அதுக்கு நிறை இருக்காது, பருமன் இருக்காது. ஆற்றலுக்கு என்ன இருக்காது? நிறையும் பருமன் இருந்தால் அது என்னவாயிரும்? பருப்பொருளாக மாறி. அப்புறம் பருப்பொருள் கேட்டகிரியில் வந்தால் தான் அதை எதில் எடுத்துகிட்டு போகணும்? உயிர் உள்ளதா உயிரற்றதான்னு எடுத்து. உயிர் உள்ளதுன்னா என்ன பண்ணும்? உயிர் உள்ளதுன்னா என்ன பண்ணும்? ஒரு பருப்பொருள் அதே மாதிரியான இன்னொரு பருப்பொருளை உற்பத்தி பண்ணும். சும்மா ஜீவமாலாம் உற்பத்தி பண்ணாது. அது உணவுன்னு உள்ளே எடுத்துக்கும். அதுலேருந்து என்ன பண்ணும்? அந்த உணவை வேற ஒரு பொருளாக மாற்றி அதே மாதிரி இன்னொரு குட்டி போட்டுரும். அது உயிர் உள்ளது. அதே மாதிரி இன்னொரு குட்டி போட முடியாது. அதுக்கு பேர் என்னது? உயிரற்றது. புரிஞ்சுதா தாமரை? புரிஞ்சுதா? அடுத்தது கணக்கு அப்புறம் பேசுவோம். இன்னைக்கு இருக்கிறதுல சின்ன பருப்பொருளை பற்றி பார்க்கலாமா? அதாவது வேதி வினையில் ஈடுபடக்கூடிய ஒரு சின்ன பருப்பு. வேதி வினைன்னா என்னன்னு சொல்கிறேன். அப்புறம் அர்த்தம் புரிஞ்சிருக்கணும். போய் வீடியோ பாரு, திரும்ப பாரு. இப்போ நம்ம ரிவிஷன் பண்ணாலாம் தெரிஞ்சதுன்னா ஃபார்வேர்ட் பண்ணி பார்த்துப்போம். சரியா? சரி. அணு, இங்கிலீஷில் ஆட்டம். நல்லா புரிஞ்சுக்கோ. அணுனா என்ன சார்? வேதி வினையில் ஈடுபடக்கூடிய சிறிய பருப்பொருள், மிகச்சிறிய பருப்பொருள். வேதி வினையில் ஈடுபடக்கூடியது. அதுக்குள்ளே என்ன பருப்பொருள்லாம் இருக்குது. ஆனால் இதுதான் வேதி வினையில் ஈடுபடக்கூடிய மிகச்சிறிய பருப்பொருள். பார்ப்போம், சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கோ. ஓகேவா? Atom means small particle, smallest particle which involves in chemical reaction. That is atom. இங்கிலீஷ்லாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா டுபாக ஒரு கான்செப்ட் புரிஞ்சுன்னா இங்கிலீஷ் வந்துடும். அப்போ என்ன பண்ணணும்? கான்செப்டை புரிஞ்சிருக்கணும். எந்த மொழியில் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்? தாய்மொழியில். ஆமாம், தாய்மொழியில் புரிஞ்சுக்கலாம். ஹிந்தி தெலுங்குக்காரனா தெலுங்கில் ஈஸியாக புரிஞ்சுக்குவான். தெலுங்குலாம் விடுங்க, நம்ம தமிழ் மாதிரி தான். ஃப்ரெஞ்சுக்காரனா ஃப்ரெஞ்சு மொழியில் படித்தானா ஈஸியாக புரிஞ்சுக்குவோம். அந்த மாதிரி. சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம். வேதி வினையில் ஈடுபடக்கூடிய மிக சிறிய துகள் தான் அது அணு. அதோட அமைப்பு பார்க்கலாமா? நம்ம உடம்பு எதால் ஆணுச்சு? செல்களால் ஆனது. செல்லுக்குள்ளே போனீங்கன்னா என்ன இருக்கும்? மூலக்கூறுன்னு ஒன்று இருக்கும். பார்ப்போம். அந்த மூலக்கூறு உடச்சினா என்ன கிடைக்கும்? அணு கிடைக்கும். பார்ப்போம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்பு எதால் ஆணுச்சு? செல் எதால் ஆணுச்சு? மூலக்கூறு. மூலக்கூறுக்கு இங்கிலீஷில் மாலிகுல். அந்த மாலிகுலை உடச்சினா என்ன கிடைக்கும்? அணு கிடைக்கும். அப்போ நம்ம உடம்பு எதால் ஆணுச்சு? அல்டிமேட்டா அணுக்களால் ஆனது. அல்டிமேட்டா அப்படின்னா என்ன? இதெல்லாம் கடந்து போயிடணும். அல்டிமேட் ஸ்டார் அப்படி கிடையாது. நீங்கள் 2 பேர் சேட்டை ஓவராக பண்ணுறீங்க. நல்லா உட்காருங்க. நிமிந்து. காலைல சாப்பிட்டீங்களா இல்லையா? நீ சாப்பிட்டியா இல்லையா? பீமுக்கு இப்படின்னா அவ்வளோதான். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு பண்ணுங்க. போங்க. உங்க கூட தான் அந்த பொண்ணு விளையாடுது. அது எப்படி உட்காந்துருக்கு? சத்து இல்லைன்னு அர்த்தம். சத்து இல்லைன்னு அர்த்தம். சரி, அணு. அணுவோட அமைப்பு. அணுவின் அமைப்பு இப்படி தான் இருக்கும். அணு என்னன்னு பார்ப்போம். அணுவின் அமைப்பு. இங்கிலீஷில் என்ன சார்? இங்கிலீஷில் ஒன்றுமே கிடையாது. அமைப்புக்கு ஸ்ட்ரக்சரு, அணுவுக்கு ஆட்டம். அவ்வளோதான். ஆட்டம் ஸ்ட்ரக்சர் அப்படி சொல்லக்கூடாது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் தலையிலாக சொல்லணும்.
சரியா? நம்மளுடைய வாக்கியத்துக்கு தலைகீழாக இருக்குது இங்கிலீஷு. அவ்வளோதான். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். இங்கிலீஷ் கஷ்டமா? ஓ, சும்மா இங்கிலீஷ்லாம் இருக்காது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் அணு எப்படி இருக்கு, அமைப்பு. இப்போ வீடுனா எப்படி இருக்கும் அமைப்பு? அந்த அமைப்பு இல்லை, அதை விட்டுரு. வீட்டுக்குள்ளே வாசப்படி இருக்குமா? வீட்டுக்கு உள்ள போர்ட்டிகோ இருக்குமா? ஹால் இருக்குமா? கிச்சன் இருக்குமா? பெட்ரூம் இருக்குமா? பாத்ரூம் டாய்லெட் இருக்குமா? இதான அது வீட்டோட ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் இருக்கும் பொதுவாக. சிரிக்கிறது இல்லை சிந்தி. என்னவா சிரிக்கிற? வீடு தானே அது, அதுக்கு எதுக்கு சிரிக்கிற? இதே ஸ்ட்ரக்சர் நார்மலாக ஒரு வீட்டுக்கான ஸ்ட்ரக்சர். அது மாதிரி அணுவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். சரியா? என்ன சார் அப்படின்னா, அணுவில் மையத்தில் பார்த்தீங்கன்னா, அணுவில் மையத்தில் சரி நாளைக்கு கேட்டால் சொல்லணும். அணுவோட மையத்தில் அணுக்கரு இருக்கும். நியூக்ளியஸ் இங்கிலீஷில். மையத்தில் அணுக்கரு, உட்கரு எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அணுக்கரு அல்லது உட்கரு எல்லாம் ஒன்று தான். இங்கிலீஷில் நியூக்ளியஸ். அணுவோட மையம் கரு. கருமுட்டைன்னு தானே சொல்லணும். இது முட்டையை எதை கருமுட்டைன்னு சொல்லுவோம்? உட்கரு, மஞ்சளை. அது மாதிரி இருந்தால் மனப்பாடம் பண்ணக்கூடாது. மனப்பாடம் பண்ணிலாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இதை புரிஞ்சுருக்கணும். நம்ம உடம்பு எதால் அணுச்சு அல்டிமேட்டாக அணுவா, அந்த அணுவை பற்றி படிக்கிறோம். இதோட கேரக்டர் தான் யார்கிட்ட இருக்கும்? நம்ம உடம்புல இருக்கும். அப்போ இதை புரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஆமாம். அதான் அணுவோட அமைப்பு. அணுவை பிரிக்கிறோம், வீட்டோட அமைப்பு மாதிரி பார்க்குறோம். உட்கரு அல்லது அணுக்கரு அப்படிம்பாங்க மையத்தில். சரியா? அதை சுற்றிலும் வேலி. இதான் வீடுன்னு வச்சுக்கோ. தோட்டத்தில் வீடு இருக்கா? நடுவில் வீடு இருக்கும், சுற்றில என்ன இருக்கும்? வேலி இருக்கும், காம்பவுண்டு இருக்கும், வேலி. இதுதான் அணுவோட ஸ்ட்ரக்சர். ஆ புரியல? ஆ உட்கரு தாண்டா போட்டு தாண்டா இருக்குது. உட்கரு தாண்டா அது. ஆ உட்கரு தாண்டா அது. இக்கு வரணுமா? கான்செப்ட் கொண்டு புரிஞ்சுக்கோ. ஏன் வராது? வரும் வரும். சரி, அதை விட்டுரு. கான்செப்ட் புரிஞ்சுக்கோ. ஸ்பெல்லிங்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கான்செப்ட் புரிஞ்சுக்கோ. சுற்றியில் என்ன இருக்கும்? வேலி இருக்கும். சுற்றியில் என்ன இருக்கும்? வேலி இருக்கும். அந்த வேலிக்கு பேர் என்ன சார் அப்படின்னா எலக்ட்ரான் சுற்றுவட்ட பாதை. எலக்ட்ரான் வார்த்தையில அர்த்தம் இருக்கு பாருங்க. சுற்றுவட்ட பாதை. யாரை சுத்திட்டு வருவா? இங்கிலீஷ்ல சுற்று வட்டத்துக்கு பேரு ஆர்பிட்டா. யாரை சுத்திட்டு வருவா? சுற்றுவட்ட பாதைக்கு வார்த்தை ஆர்பிட்டாடா. யாரை சுத்திட்டு வருவா? அப்ப எலக்ட்ரான் ஆர்பிட்டா. அதை விட்றா, கவனிடா. திரும்ப திரும்ப போகாதடா, டைம் இல்லைடா. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. நீ எங்கேயோ போயிட்டீங்கன்னா நான் கேட்குறதுக்கு தான் பதில் சொல்லணும். புரியுதா? சுற்றுவட்ட பாதை என்னென்ன அர்த்தம் இங்கிலீஷில்? ஆர்பிட்டா. தமிழில் இருக்குல்ல, சுற்றிக்கிட்டு வரும். யாரை சுற்றிக்கிட்டு வருவா? அல்ல, அதனால் எலக்ட்ரான் சுற்றுவட்ட பாதை. இங்கிலீஷில் என்னது? எலக்ட்ரான் ஆர்பிட். இங்கிலீஷ் கஷ்டமா? தமிழில் புரிஞ்சுக்க. இங்கிலீஷ்லாம் ஒன்றுமே கிடையாது. டுபாகூர். தமிழில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷ்லாம் ஒன்றுமே இல்லை. சரியா? இதுதான் அமைப்பு. ஒரு அணுவுக்குள்ள ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? அணு கரு இருக்கும், நியூக்ளியஸ். சரியா? அதை சுற்றியில் என்ன இருக்கும்? எலக்ட்ரான் சுற்றுவட்டம், வேலி. இது வந்து வீடுன்னு வச்சுக்கோ. ரொம்ப யோசிக்காத, சும்மா கதையாக கவனி. சுற்றிலும் வேலி. இது அமைப்பு. சரியா? இதான் அணுவோட அமைப்பு. வேறு எதுவுமே இருக்காது. அணுக்கரு இருக்கும், எலக்ட்ரான் சுற்றுவட்ட பாதை இருக்கும். அவ்வளோதான்.
வேறு என்ன இருக்குது சொல்லு. அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது சொல்லு. வேறு எதுவும் கிடையாது. சரியா? இதுதான் எலக்ட்ரான் அணுவோட அமைப்பு. வேறு எதுவுமே இருக்காது. ஓகேவா? சரி. இப்போ வீட்டோட அமைப்பு இது முடிஞ்சிச்சு. வீட்டில் யார் இருப்பா? வீட்டில் யாரா இருப்பா? வீட்டில் யாரா இருப்பா? மனுஷங்க இருக்காமா? வேலியில் யார் இருப்பா? நாய் பூனையெல்லாம் கட்டி வச்சுருப்போமா? எதுக்கு? பாதுகாப்புக்கு. அது மாதிரி இதுதான் அணுவோட அமைப்பு. அணுவில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க சார்? வீட்டில் தோட்டத்தில் யார் இருப்பா? மனுஷங்க நாய் பூனைலாம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி ஒரு அணுவில் பேசாத கவனி. அது மாதிரி அணுவில் நான் கேட்கும் பொழுது வாயை திறந்து சொல்லு. நிமிர்ந்து உட்காருமா. எதுக்கு நிமிர்ந்து உட்கார சொல்கிறேன்னா கவனி. நீ காதில் கண்ணில் மூக்கிலலாம் கேட்குறல்ல, அதெல்லாம் என்ன பண்ணுன்னா உன்னோட தண்டு வடத்துக்கு போகும். முதுகு தண்டு வடம் அங்கேருந்து தான் மூளைக்கு போகும். முதுகு தண்டு வடம் இப்படி கோணி கீணி. இப்போ பைபாஸ் மாதிரி வச்சுக்கோ. பைபாஸ் வளைஞ்சி இருக்குது. அதில் வண்டி வேகமாக போகுமா? என்ன வேகமாக போனால் ஆக்சிடெண்ட் ஆயிரும். ஆமாம், புரிஞ்சுதா? அப்போ முதுகு தண்டு வடம் எப்படி இருக்கணும்? நேராக இருக்கணும். அதுக்கு தான் நிமிர்ந்து உட்கார சொல்கிறது. சாஞ்சி கிஞ்சி உட்கார தூங்கிடுவேன். மூளைக்கு போய் சேராது. அப்படியே போனாலும் என்ன ஆயிரும்? ஆக்சிடெண்ட் ஆயிரும். ஸ்ட்ரோக் வந்துடும். பார்த்துக்கோ. அதுக்கு தான் சொல்கிறது. சரியா? 3 பேர் இருப்பாங்க ஒரு அணுவில். நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமான ஒரு 3 பேர். புரோட்டான், இங்கிலீஷில் புரோட்டான். அடுத்தது எலக்ட்ரான். எலக்ட்ரான் இந்த முடியல கவனி. இன்னும் இது இங்கே தான் முக்கியமே இருக்குது. இதோட நிறுத்துவோம். டைம் ஆகி போச்சா? அடுத்த நியூட்ரான். அம்மா கவனிமாங்க, கொஞ்ச நேரம் இதை பற்றி பேசுங்கம்மா. எதை பேசிகிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் தான் கற்றுக்குறீங்க, அதையும் வேஸ்ட் பண்ணுறீங்களாம்மா. இதை பற்றி பேசுங்க, தேவையெல்லாம் பேசாதீங்க. அப்புறம் கேட்டால் சொல்ல மாட்டீங்க, கஷ்டமாக இருக்கு எனக்கு. அப்போ அணுவோட அமைப்பு யார் இருப்பா? குக்கரு. சரியா? இதில் இந்த புரோட்டானும் நியூட்ரானும். எக்ஸ்ட்ரா பேசாத. நடுவில் நான் கேட்குறப்ப பேசுங்க தயவு செஞ்சு. தப்பாக போய் பதிஞ்சிரும். அப்படியே உன் மூளை பயங்கரமான ஷார்ப்பானது. நான் புரியுது. இது வரைக்கும் ஸ்கூல்லாம் விட்டுருங்க, நான் நடத்துகிறது கேளு. புரோட்டானு நியூட்ரான் இந்த 2 எங்கே இருக்குன்னா, இது மனுஷங்க மாதிரி. புரோட்டானு நியூட்ரானு. மனுஷங்க எங்கே இருப்பாங்க? வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஈஸியாக புரிஞ்சிச்சா? மறக்குமா இனிமேலா? புரோட்டானு நியூட்ரானும் மனுஷங்க மாதிரி. சரியா? எலக்ட்ரான் வந்து பூனைக்குட்டிய நாய் மாதிரி. எங்கே இருக்கும் பூனைக்குட்டி நாயெல்லாம்? நமக்கு பாதுகாப்பு வேலியில் தான் இருக்கணும். இப்போ வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறாங்க, கொஞ்சிறாங்க. ஏன்னா அதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். நமக்கு பாதுகாப்புக்கு தான் அவங்களாம். புரோட்டானும் சரி எலக்ட்ரான்லாம் அவங்க எங்கே இருப்பாங்க? எங்கே இருப்பாங்க? வெளிவட்ட பாதைனா தப்பு. எலக்ட்ரான் சுற்றுவட்ட பாதையில். அங்கே தான் பேரே இருக்கு. எலக்ட்ரான் சுற்றுவட்ட பாதையில் நிறையா இருக்கும். இன்னும் 10-15 சுற்றுவட்ட பாதை கூட இருக்கும். அதில் கடைசி பாதை தான் கடைசி வெளிவட்ட பாதை. புரியுதா? தப்பாக சொல்லாத. எலக்ட்ரான் சுற்றுவட்ட பாதையில் யார் இருப்பா? எலக்ட்ரான். உட்கருவில் யார் இருப்பா? மறக்குமா இனிமேலா? இதோட நிறுத்துவோம். திரும்ப நாளைக்கு பார்ப்போம். இதை எழுதுங்க, நோட்ஸ் எழுது. நாளைக்கு ரிவிஷன் பண்ணிட்டு வரணும். இப்போ என்ன பார்த்தோம்? அணு அப்படின்னா என்ன அர்த்தம்? அணுனா அதெல்லாம் எங்கே இருந்துச்சா இல்லையா? மண்டையில் இருக்கா? வேதி வினையில் ஈடுபடக்கூடிய மிக சிறிய பொருள். அதான் என்னது? அணு. வேதி வினைன்னா என்னன்னு சொல்கிறேன். அதோட அமைப்பு.
யார் யார் இருப்பாங்க? எத்தனை அமைப்பு இருக்கு? என்னென்ன இருக்கு? உட்கரு, சுற்று வட்ட பாதை. புரிஞ்சுதா? அவ்வளோதான். ஒழுங்காக ரிவிஷன் பண்ண முடிஞ்சு போச்சு. நீ ஒழுங்காக கவனிக்காமல் இருந்தீங்கன்னா திரும்ப நான் எனக்கு ஞாபகம்லாம் ஐயோ தலை வலிக்கு கால் வலிக்கு தாங்க. ஓகேவா? இப்போ அணுவுக்குள்ள உள்ள துகள்கள் யார் யார்? ஃபஸ்ட்டு புரோட்டானை சொல்லணும், ரெண்டாவது எலக்ட்ரானை சொல்லணும், சரியா? மூணாவது நியூட்ரான். இதில் அணு கருவுக்குள்ளே யார் யார் இருப்பா? நியூட்ரானும். எலக்ட்ரான் சுற்றுவட்ட பாதையில் யார் இருப்பா? இங்கே மறக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எலக்ட்ரான் சுற்றுவட்ட பாதைன்னு சொல்லிட்டுனா அங்கே எலக்ட்ரான் தான் இருப்பாங்க. உட்கருவில் யார் இருப்பா? நியூட்ரான். சரியா? இதோட நிறுத்துங்க, நாளைக்கு பார்ப்போம். இன்னும் இருக்குது, இதில் இன்னும் முடியல. எழுதிட்டியா? டேய் இதை எழுதுறா ஃபஸ்ட்டு. அட்டையெல்லாம் வேண்டாம், நீ மண்டையில் ஏற்று. அதெல்லாம் சும்மா துபா குருங்களுக்கு, நமக்குலாம் தேவையில்லை. நீ மண்டையில் அறிவு ஏற்று, அட்டையும் வேணாம் கட்டையும் தேவையில்லை. மெட்டீரியல் எது? மூளை. நீ எங்கே நோட்டுங்க? அவன்கிட்ட நான் பேசிக்கிறேம்மா, நீ உன் வேலையை பாருமா, உனக்கு தேவையானது கேளுமா. அவன் எல்லாம் வரானாலும் கேட்கட்டும். எங்கே எழுதுனியா நீ? அணுவோட அமைப்பு, உட்கரு, எலக்ட்ரான், சுற்றுவட்ட பாதை. சரியா? அணு துகள்கள்னு எழுதுனதெல்லாம். இந்த 3 பேர் என்னது? அணுவுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன துகள்கள். ஓகேவா? அணு துகள்கள், புரோட்டான், நியூட்ரான். அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இங்கிலீஷில். இங்கிலீஷ்காரன் இங்கிலீஷில் மட்டும் எழுது, தமிழ் எழுதாத. சரி, ரைட். அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். பார்ட்டிகல்னா சின்ன துகள். புரிஞ்சுக்க பாரு. அணு துகள்கள், அணுவுக்குள்ள உள்ள துகள்கள். அட்டாமிக் அப்படின்னா அணு, பார்ட்டிகல்னா துகள்கள். அணுவுக்குள்ள உள்ள துகள்கள் யார் யார்? புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். இதில் இதோட போதும், நாளைக்கு பேசுகிறேன். அணுக்கரு அணுவோட அமைப்பு, படம் கிடையாது அது. இது அணுவோட அமைப்பு. சரியா? என்ன இருக்கும்? சுற்றுவட்ட பாதையா? இது என்னடா இது? ஓவராக யோசிக்காதடா, படத்தை பார்த்து சொல்கிறாங்க. சரி, இது என்னது? இது இது என்னது? எலக்ட்ரான் ஆர்பிட்டா, சுற்றுவட்ட பாதை. சரியா? அவ்வளோதான். எழுது, டக்குன்னு எழுது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். எலக்ட்ரான் சுற்றுவட்ட பாதை, இங்கிலீஷில் எலக்ட்ரான் ஆர்பிட்டா. அவன் கேட்குறா, நீ உன் வேலையை படுறா. இதான் அமைப்பு. அந்த அணுவுக்குள்ள யார் யார் இருப்பா? அவங்களுக்கு பேர் என்னது? அவங்கள என்னன்னு சொல்லுவோம்? அணு துகள்கள். யார் யார்? புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். ஏன் நியூட்ரானை கடைசியாக சொல்கிறான்னா நாளைக்கு தெரியும். ஓகேவா? அது பேசிக்கலாம் அப்புறம் நாளைக்கு. இன்னும் அந்த மனப்பாடம் பண்ணதெல்லாம் தூக்கி போடு குப்பையில். ஓகேவா? நான் சொல்கிறத செய்யலைன்னா நான் உங்களை கண்டுக்க மாட்டேன். சரியா? நோட்டு சொல்லி 2-3 நாள் ஆகுது, நோட்டு வாங்கலை, எழுத மாட்டேங்கிறீங்க, ரீசன் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீ எங்கடா சுகித்து? 2 வரி 4 வரி வாங்கிட்டு வந்துட்டல. சரி, நீங்கள் டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்தோம் ஞாபகப்படுது. எழுதி தரேன். எழுத்து அழகாரணும். யூடியூப்பில் எல்லாத்தையும் திட்டி திட்டி வச்சுருக்கேன்னு. அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, போட்டு விட்றேன்.